உறவுல எல்லாருக்கும் வணக்கங்க. ஸ்நேகிதி ஃபுட்ஸில கொப்பரை கொள்முதல் வந்து ரொம்ப கவனமா பண்றோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி கொப்பரை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 260க்கு விற்பனையாச்சுங்க. அதுக்கப்புறம் ரூ. 245க்கு விற்பனையாச்சு. அதுக்கப்புறம் ரூ. 230க்கு விற்பனையாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கொப்பரை விலை ரூ. 200லேருந்து ரூ. 210 அன்னூர் மார்க்கெட்ல விற்பனையாகுதுங்க. அதே வந்து பெருந்துறை மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து புதன்கிழமை 4,44,00,000 வந்து கொப்பரை வந்து விற்பனையாயிருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, சராசரியா கொப்பரை விலை முதல் தர கொப்பரை விலை வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 180லேருந்து ரூ. 200 விற்பனையாயிருக்குங்க. ஏன்னா பெருந்துறை மார்க்கெட் தான் பெரிய மார்க்கெட்டுங்க. அப்படி இருக்கும்போது ரூ. 180லேருந்து ரூ. 200 தான் முதல் தர கொப்பரை விற்பனையாயிட்டு இருக்கு. நாங்க வந்து தேவையில்லாம அதிக விலை கொடுத்து கொப்பரை வாங்குறது இல்லைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, விலை இறங்கும்போது நம்ம வாங்கினோம்னா, எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 60%ங்க. தேங்காய் கொப்பரையிலேருந்து சராசரியா ஒரு 60% கிடைக்கும். அப்போ ரூ. 20 விலை இறங்குச்சுன்னா, நமக்கு ரூ. 40லேருந்து ரூ. 50 வரைக்கும் வாடிக்கையாளர் குறைச்சு கொடுக்கலாங்க தேங்காய் எண்ணெயை. அதனால நாங்கள் ஸ்நேகிதி ஃபுட்ஸில் இருப்பு அதிகமாக வைக்கிறதில்ல, அதிகமாக வாங்குறது இல்லைங்க. ஒரு 1000 கிலோ எண்ணெய் வாங்கி ஆட்டுறோம்னா, ஒரு 650 லிட்டர் எண்ணெய் வந்துச்சுன்னா, அந்த 650 லிட்டர் எண்ணெய் ரூ. 20 கொப்பரை விலை இறங்குச்சுன்னா நம்ம ரூ. 40 குறைச்சு கொடுக்கலாங்க. அப்போ நான் அதே விலைக்கு ரூ. 360 விற்க முடியாதுங்க. அதனால விலை இறங்குறதுனால நாங்கள் பார்த்து கவனமாக இருக்கோங்க. விலை என்ன ஆகும்னு தெரியாது. ஆனால் என்ன வேணால் நடக்கலாங்கும் போது நம்ம கொஞ்சம் கவனமாக இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா விலை ஏறுதுன்னா வாடிக்கையாளர் சேர்ந்து வாங்கிக்குவாங்க. ஆனால் விலை இறங்கிருச்சுன்னா வாடிக்கையாளர் கொஞ்சம் யோசிப்பாங்க. யார்கிட்ட இருப்பு இல்லாமல் யார் புதுசாக தேங்காய் கொப்பரை வச்சு யார் எண்ணெய் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட விலை கம்மியாச்சுன்னா, இப்போ நாங்கள் ரூ. 360 விற்கிறோம். ரூ. 210 கொப்பரை ஆட்டினதுங்க. அதே நாளைக்கு ஒரு ரூ. 180 ரூ. 90 ஆச்சுன்னா எண்ணெய் விலை நாங்களே ரூ. 300லேருந்து ரூ. 320 விற்போங்க. அப்படி ரூ. 300லேருந்து ரூ. 320 விற்பனை நம்ம வாடிக்கையாளர் கொடுத்தா வாடிக்கையாளர் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எண்ணெய் விலை குறைஞ்சிச்சுன்னா அவங்களும் சந்தோஷப்பட்டு பொருளை வந்து வாங்கி பயன்படுத்துவாங்க. அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொன்றுங்க, நம்ம ஒரு 1000 கிலோ வாங்கி ஆட்டி வச்சிட்டோம்னா அந்த 650 லிட்டர் எண்ணெயை ஒன்றா நம்ம லாபம் இல்லாமல் மறுபடியும் ஒரு ரூ. 30 40 நஷ்டத்தை தான் விற்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் ஸ்நேகிதி ஃபுட்ஸில் கவனமாக கொள்முதல் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு விவசாயிகளுக்கு வந்து விலை வந்து குறைஞ்ச விற்கணுங்கிற நோக்கம் இல்லைங்க. சந்தை விலை நாங்கள் வந்து பேச வர்றது சந்தை விலை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடியாக இல்லாத போது நாங்கள் கொஞ்சம் கவனமாக கொள்முதல் பண்ணி எங்கள் பொருட்களையும் விற்பனை பண்ணணும், சரியான லாபத்தில் விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறேங்க. தேவையில்லாமல் வாங்கி வச்சுட்டு நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் கொப்பரை கொள்முதலை பார்த்து கவனமாக பண்ணுறேங்க. செக்கு எண்ணெய் உற்பத்தியாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு உற்பத்தியாளர் இருந்தாலும் விலை ஏற்றம் பிரச்சனை இல்லைங்க. விலை ஏற்றம் வாடிக்கையாளர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். சந்தை விலை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் விலை இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. விலை இறங்கிருச்சுன்னா அந்த அந்த இறங்கின விலையை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்கிட்ட வாங்கவே முடியாது. ஏன்னா சந்தையில் நிறைய பேர் இருப்பு இல்லாமல் அளவளவாக வாங்கி எண்ணெய் உற்பத்தி பண்ணுறவங்க இன்றைக்கி சந்தை விலைக்கு கொப்பரை வாங்கினாங்கன்னா அந்த விலைக்கு நம்ம வாடிக்கையாளருக்கு விற்பனை பண்ண முடியாதுங்க. அதனால தான் விலை இறங்கும் போது ரொம்ப கவனமாக கொள்முதல் பண்ணி எண்ணெய் உற்பத்தி பண்ணணுங்க. எல்லாருக்கும் நன்றிங்க.